ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம வெண்ணிலா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால விஜய் வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனை நடக்குது கோயிலில். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகணும் சார், அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. அதே போல் விஜயும் வராரு. வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு புட்டு எல்லாத்தையும் அப்படியே உடைக்குது. எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்கள் அப்பா சித்தப்பாவில் தான் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அவங்களும் என்ன புரியாத மாதிரி நடித்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல விஜய்க்கு. உடனே இங்கே காவிரிட்ட எல்லா நியூஸையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுங்கிற மாதிரி கிளம்பிகிட்டு இருக்காங்க. இல்லை மேடம், இப்போதைக்கு நீங்கள் போக நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அன்பரசை பார்த்து கேட்குறாங்க. எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அவரும் வந்துட்டு நம்ம தப்பிச்சா போதும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயை போட்டு விட்டுறாரு. ஆமாம் சார், நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன். நான் தான் அந்த மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போச்சுனேன். ஆனால் கொன்னது வந்து நான் மட்டும் கொல்லலை சார், விஜய் தான் கொல்ல சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கிறப்போ அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணையும் அவங்க அப்பா அம்மாவையும் நீங்களே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி விஜய் தான் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஏன் போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி விஜய் டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அவரை போட்டு என்னையா ஏன் முன்னாடியே நீ சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏற்றிட்டு அன்பரசும் அப்புறம் வரை விஜயும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக கல்யாணம் நின்றுச்சுன்னு நம்ம நினச்சாலும் ஆனாலும் விஜய்க்கு இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வருது. ஆனால் காவேரி அதை சும்மா விட மாட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். காவேரி வந்து காப்பாற்றுவாங்கன்னு தெரியும். இந்த நியூஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப பரவிடுது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சாரதா வீட்டில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த பையனை போலீஸ் வேறு அரெஸ்ட் பண்ணிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுனா போய் சொன்னேன், இந்த பையன் ஏமாற்றுவான்னு பார்த்தா இப்போ கொலகாரனாக கூட இருக்கானே, என் பொண்ணு எப்படியோ பாவம் தப்புச்சிட்டா, இப்போயாவது கொஞ்சம் அவன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏம்மா எதுவும் தெரியாமல் நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு அவங்களும் மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த பொண்ணு, இவன் வேறு ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அன்பரசு கூட தான் இவர் சேர்ந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கொண்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப வந்து தாத்தா பாட்டி புலம்பிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவையும் வெண்ணிலா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம விஜயை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வச்சிடுறாங்க. லாக்கப்பில் உட்கார வச்சிடுறாங்க. ரிமைண்ட் பண்ணி என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. காவேரிக்கு தெரிய வருது. காவேரி எந்த ஸ்டேஷன் பார்த்துட்டு போகிறாங்க. போயிட்டு விஜயை பார்த்து ஆறுதலாக 4 வார்த்தைலாம் பேசுகிறாங்க. அந்த சமயம் வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வந்தது அந்த இடத்துல வந்துட்டு எங்கடி எதுக்காக நீ வந்து உரிமை கொண்டாட வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுறாங்க. உரிமை கொண்டாடுறதுக்கு நான் மட்டும்தாண்டி முடியும், என்னால் தான் முடியும், ஏன்னா நான் அவரோட பொண்டாட்டி, என்னோட புருஷன் அவர், நான் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. காவேரி அங்கே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நீ என் புருஷனை நீ ஜெயிலில் வச்சிட்டல, நீ இந்த காவேரினா யாருன்னு பார்ப்ப, அந்த காவேரியோட ஆட்டை இனிமே தாண்டி ஆரம்பம், விஜய் எனக்கு மட்டும்தாண்டி சொந்தம், அவரை நீ இந்த மாதிரி பண்ணிட்டல, இனிமேட்டுக்கு நீ அவர் வாழ்க்கையில் வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு நீ அந்த மீடியா வச்சு தானே இதெல்லாம் பண்ண, அதே மீடியா வச்சுட்டு விஜய் மட்டும்தான், விஜய் எனக்கு மட்டும்தான், நான் அவரோட பொண்டாட்டி அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன்டி, இனிமேட்டு நீ யாரையும் இல்லைங்கிறத நான் அவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி வந்து அதே நியூஸில் பேசுகிறாங்க. போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் அது மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன், அதில் நான் உண்மையை சொல்ல போகிறேன், விஜய் யார், நாங்கள் பிரிஞ்சுட்டோமா இல்லையா சேர்ந்துட்டோமா அப்படிங்கிறத நான் அதை ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிற ஸ்கேனு, வயிற்றில் குழந்தை இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.